ஒரு ஸ்பூன் ஃபேஸ் வாஷ் பவுடரோட தண்ணி மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கூல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எஃபெக்டிவான டிஐஒய் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம டெய்லி மார்னிங் சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எஃபெக்டிவான சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பவுடராக தான் நம்ம பண்ணி வைக்க போகிறோம். லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்காது. பவுடராக நம்ம பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்பூனால் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மெஷர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஸ்க்ரப்பிங்காகவும் யூஸ் ஆகும். நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது ஸ்க்ரப்பிங்க்கு இந்த பவுடர் அரிசி பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவானது. ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கடலை மாவு. அரிசி மாவு 3 ஸ்பூன் அப்படின்னா கடலை மாவு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கடலை மாவு பற்றி நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நம்மளுக்கு கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் பாய்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் குறைக்கக்கூடிய ஒரே ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா கடலை மாவு. கடலை மாவு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே க்ளோவிங்காக இன்ஸ்டன்ட் க்ளோவிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கடலை மாவு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து மசூர் தாலும் முல்தானி மிட்டியும் ரெண்டும் சேர்த்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். முல்தானி மிட்டி அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டோம்னா நைஸான பவுடராக இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறதுனால நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும். கொஞ்சம் நரன்னு இருந்தால் ஃபேஸ் வந்து இரிட்டேஷன் ஆகும். ஸோ அதுக்காக மசூர் தால் ஆரஞ்சு கலர் பருப்பு இருக்கும் இல்லையா, அதை ஒரு 3 ஸ்பூன், முல்தானி மிட்டி 2 ஸ்பூன் போட்டு ரெண்டையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். முல்தானி மிட்டியும் இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடியது. மசூர் தால் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒயிட்னிங் கொடுக்கும். அதே மாதிரி க்ளோ ஸ்கின்க்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மசூர் தால் பதிலாக பச்சை பயிர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது வந்து முகத்தில் இருக்க கருந்திட்டுகளில் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி லேடிஸ் யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் தேவையில்லாத ஹேரெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையுமே நம்ம நல்ல ட்ரையான ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3 ஸ்பூன் அளவே நம்மளுக்கு வந்து 1 வீக் தாராளமாக போதும். இதே நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாத்துக்குமே நம்ம குளிக்கும் போது ஒரு சோப்புக்கு பதிலாக இதையே யூஸ் பண்ணி குளிக்கலாம். உடம்பு வந்து ரொம்ப ஒயிட்டாகும். எஃபெக்டிவான ஃபேஸ் பேக். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பவுல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ட்ரையான நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இதை நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பவுடர் ஃபார்மேட்டில் தான் பண்ணுறோம். ஸோ வெளியில் வச்சாலுமே எதுவும் வீணாகாது, நல்லாயிருக்கும். இப்போ முல்தானி மிட்டி, மசூர் தால் மிக்ஸையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் இதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கூடவே எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா
பவுடருமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கவே கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணதுனால ரொம்ப ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது. இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து 15 டேஸ்லேயே நல்ல க்ளோவிங்காகவும் பிரைட்டன் ஸ்கின்னாகவும் மாறுறதை நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பவுடர் இது. நம்ம சோப்புக்கு பதிலாக ஃபேஸுக்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சோப்பு போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஸோ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோப்பு போட தேவையில்லை. காலையில் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப் இதெல்லாம் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்